இன்னைக்கு நம்ம 3 மோட்டார் கலவரங்களை தான் பார்க்க போறோம். மூணாவது இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. மிஸ் பண்ணிடாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் பெட்ரோலை பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க என்ன வேலையை பார்த்து வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியா? அப்ப பாத்துக்கிட்டே யூஸ் பண்றான். பெட்ரோல் டேங்க்ல 2 ஓட்டையை போட்டு அதுல ஒரு டியூப் சொருகி பெட்ரோல் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இது பெட்ரோலா இல்ல கேணி தண்ணியா? பச்சை கலர்ல இருக்கு. பாகிஸ்தான் இருக்கிற நிலைமையில இங்க எவனும் பைக்கே ஓட்டுறது இல்ல. அதனாலதான் இப்படி ஓட்ட போட்டுலான்னு இருக்காங்க. வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது எவனா அத்து விட்டானா இன்ஜின்ல பட்டு ஹீட்ல பயர் ஆயிரும்டா. அப்புறம் 50 பேர் செத்து போயிருவீங்க. பெட்ரோல் டேங்க்குள்ள லைட்டா இந்த வடக்கன்ஸுக்கு வேற வேலையே கிடையாது. பெட்ரோல் டேங்க்ல ஓட்டையை போட்டு உள்ளுக்குள்ள லைட்டை சொருகி அது ஹெட்லைட்டோட கனெக்ட் பண்ணி ஹெட்லைட் ஆன் பண்ணா உள்ள லைட் எரியற மாதிரி செட் பண்றாங்க. ஏன்னா உள்ள எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா. அப்புறம் இதுக்கடா மீட்டர்ல ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிருமேடா உள்ள எவ்வளவு பெட்ரோல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே டேங்க் வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நமக்கு லைட்டை போட்டு காட்டுறது பாத்தீங்கன்னா பெட்ரோல் போடுற ஓட்டைக்குள்ள லைட்டை வச்சு அடிச்சு காட்டிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டும் போது குலுங்குல பெட்ரோல் போய் லைட்ல டச் ஆகி ஷார்ட் ஆகி வெடிச்சு செத்து போயிருவீங்கடா. இந்த மாதிரி கோமாளி வேலையெல்லாம் பண்ணாதீங்கடா. இந்த வீடியோ உங்களோட கோமாளி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நேற்று யூடியூப்ல எல்லாரும் இந்த ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்ன நடந்துச்சுன்றத இப்போ பார்ப்போம். நீங்க வாழ்க்கையில் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நார்மலா போலீஸ் ஒரு ஆளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்களோட 2 வீலர்லயே பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. ஆட்டோவை பிடிச்சி ஏத்துறாங்கன்னா அந்த அளவுக்கு அலும்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவசரமா ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு போறது. அந்த அளவுக்கு இவன் சேட்டை பண்ணியிருக்கான். போலீஸ் கூப்பிட்டா மூடிக்கிட்டு ஏறிட்டு போக வேண்டியதானே. அது என்ன ஸ்ட்ரென்த்தை கட்டுறான் பாத்தீங்களா. ஒரு கட்டத்துல சுத்தி இருந்த பப்ளிக்கே கடுப்பாயி கையை காலம் மடக்கி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போக சார் அப்படின்னு கத்துற அளவுக்கு வச்சுட்டான். அந்த வீடியோல அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, டிராபிக் போலீஸ் ஏதோ ஒரு செக்கிங்காக வண்டியை நிறுத்தியிருக்காரு. வண்டியை நிறுத்தினதுக்கு நிறுத்தாம மேல ஏத்துற மாதிரி வந்திருக்கான். அதுவும் இல்லாம கையும் ஓங்கியிருக்கான். ஆளு மூஞ்சியும் சரியில்லை, மொழியும் சரியில்லை. ஸ்டேஷனுக்கு வாடான்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ஓவரா பேசியிருக்கான். நீங்க யாரு என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறது, போலீஸை வர சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த வீடியோலயும் நம்ம பார்த்தா தெரியும் போலீஸும் அங்கேதான் இருக்காரு. சும்மா ரோட்ல போறவங்க எல்லாம் பிடிச்சி வண்டியில ஏத்தி ஸ்டேஷனுக்கு வான்னு கூட்டிட்டு போறது இது 4 பேரும் நல்லா இருந்த ஒரு படமும் கிடையாது. நீங்க ஏதாவது சேட்டை பண்ணீங்கன்னா தான் அவங்க உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசுறதுதான் கரெக்ட். போகமாட்டேன் வரமாட்டேன்னு வம்புழுக்கிறது மேற்கொண்டு பிரச்சனையை தான் பெருசாகும். அதனால உங்க மேல இன்னும் நிறைய கேஸ் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தேவையில்லாத வேலை. நம்ம ஒழுங்கா இருந்தா நம்மள யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. அதை விட்டுட்டு வாய் பேசுறது வம்புழுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இப்படிதான் நியூஸ் சேனல்ல வந்துருவீங்க. அப்புறம் இந்த மாதிரி கிறுக்கணுங்களை கண்ட்ரோல் பண்றது போலீஸுக்கே இவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கு. இப்போ நார்மல் பீப்புள்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆட்டோல ஏத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் இறக்கிட்டாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தம்பிக்கு டிசிப்ளின்னா என்ன, பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும், போலீஸுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்ற பாடங்கள்லாம் விலாவரியா நடத்தப்படும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தண்ணியை போட்டு காட்டுத்தனமா வண்டி ஓட்டுற பன்னாடையினாலதான் ஏகப்பட்ட ஆக்சிடென்டே நடக்குது. இதனால ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க சாதாரண மக்களும் நிறைய பாதிப்படைகிறாங்க. பல பேர் உயிரையும் இழந்துடுறாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ் இந்த விஷயத்துல நடந்துகிட்டது சரிதான். அது மட்டும் இல்லாம அந்த ஷார்ட்ஸுக்கு கமெண்ட்ல போயிட்டு நிறைய பேர் என்னன்னு புரியல, என்ன விஷயம்னே சொல்லல, என்னதான் நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பொதுவா ஷார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு விஷயத்த நீங்க ஃபுல்லா பார்க்கணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். அதனாலதான் வேற வழி இல்லாம நியூஸ் சேனல்ஸ் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்து போடுறாங்க. இதுக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது நியூஸ் சேனல்ல கிடையாது, யூடியூப் ஆல்கரிதத்தை தான். யூடியூபோட அந்த ஷார்ட்ஸ் வியூ மெத்தடே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பொதுவா ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல போலீஸ் உங்களை பிடிச்சாங்கன்னா மோட்டார் ஆக்ட் 1988 படி உங்களோட பிளட் லெவல்ல 30 mg லெவலுக்கு அதிகமா ஆல்கஹால் இருந்தா உங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை அந்த மீட்டரை வச்சு செக்அப் பண்ணுவாங்க. அதுல இருந்துச்சுன்னா உங்களை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போய் பிளட்ல எந்த லெவல்ல இருக்குன்றதையும் செக்அப் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபைனா உங்களுக்கு 10,000 rupees வரைக்கும் போடுவாங்க. சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது தப்பு. நீங்க ஒருவேளை ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா செக்அப் பண்ணிட்டு மூடிட்டு ஃபைனை கட்டிட்டு வெளில வர்றது உங்களுக்கு சேஃபு. அதை விட்டுட்டு நீங்க வம்புழுத்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீடியோ இப்படிதான் நியூஸ் சேனல்லே வந்துடும். மேற்கொண்டு உங்க மேல 4 கேஸும் வந்துடும். காவல்துறை எப்பயுமே பொதுமக்களாகி நமக்கு உதவி பண்றதுக்காக தான் இருக்காங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட நம்ம பிரச்சனை பண்றது ரொம்பவும் தப்பு. சட்டப்படியும் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. நம்ம ஃபுல் ஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. See you on next video. Bye.